வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த கிளியரிங் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஜாம்பி த்ரில்லர் மூவி. அதாவது தன்னோட பொண்ணை ஜாம்பிகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ற ஒரு தந்தையின் கதை அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பி அட்டாக்கை காட்டுறாங்க. அதாவது தன்னோட பொண்ணை ஓட சொல்லிட்டு அந்த ஜாம்பிகளை திசை திருப்பி இவர் ஒரு வேனோட டாப்ல ஏறி நிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவருக்கு என்ன ஆக போகுது, தன்னோட பொண்ணை காப்பாத்துவாரா இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக அங்க வந்தாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு சிம்பிளான ஜாம்பி த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் தொடங்கிச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி தனக்கும் ஆபத்து இருக்கு, தன்னோட பொண்ணையும் காப்பாற்றணும், ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன டென்ஷன் ஸ்டார்டிங்ல பில்ட் ஆச்சு. அதே மாதிரி அந்த அப்பா பொண்ணு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டைனமிக்ஸ், ஆக்சுவலா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா பாசமா இருக்கிற மாதிரியான சில காட்சிகள் காட்டியிருப்பாங்க. அதுவும் ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜாம்பி அட்டாக்கை காட்சிப்படுத்தின விதமா இருக்கட்டும், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த டென்ஷனை பில்ட் பண்ண விதமா இருக்கட்டும், சுத்தமா ஒழுங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பிளாட்டா போன ஒரு ஜாம்பி த்ரில்லர் மூவி. இன்ஃபேக்ட் எந்த இடத்துலயும் ஒரு த்ரில் மூமெண்ட்டோ இல்ல பரபரப்போ இல்லாத ஒரு படமா தான் எனக்கு பட்டுச்சு. சொல்ல போனா அந்த ஜாம்பி அவுட் பிரேக் எப்படி நடந்துச்சுங்கிற அந்த டீடைலிங் கூட ப்ராப்பரா இல்லாத ஒரு படம் இது. எதிர்பார்த்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ்ல தான் முடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்கிப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, பார்க்கறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.